திருவருள் நுழைந்து வருகின்ற திருவாரியத்தை எழுந்தருளி அடியார்களுடைய தீராத ஒரு புலிகளை எல்லாம் சேர்த்து இகவர இன்பங்களை வாரி வணங்கிக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு மதுர நாகபுரணி அம்மையுடைய திருவருளை கொண்டு அது வணக்கத்துக்குரிய அம்மந்தாயார் அவர்களுக்கும் இந்திய விழாவுடையவர்கள் இங்கே அன்னையுடைய சன்னிதானத்திலே இங்கே மிக நிறைவாக திரண்டு வீட்டிருக்கின்ற அம்பிகையினுடைய ஐந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் சிறியனுடைய பணிவன்பான வணக்கத்தை நிறவை தெரிவித்துக் கொள்வது. இன்றைய தினம் அம்பிகைக்கு உகந்த வரலட்சுமி விரதம் இங்கே மிக பக்திபூர்வமாக உங்களினாலே கையாளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய சமயத்திலே விரதங்களுக்கு குறையில்லை. எந்த மற்ற மதங்களிலும் விரதங்கள் இருந்தாலும் எங்களுடைய மதத்திலே விரதங்கள் அதிகமாக இருக்கும். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த விரதம் ஏன் என்ற ஒரு கேள்வியை முதலிலே நாங்கள் போட்டு பார்ப்போம். ஏன் இந்த விரதத்தை நாங்கள் கை கொள்ள வேண்டும்? எந்த விதமாக இருந்தார்? அதாவது சொல்லக்கூடிய மெய்வாய் கல்வி புத்தகம் பொறிகள், இந்த பொறிகளுடைய வழியிலே தான் என்னுடைய மனம் செல்வது. ஆக இந்த பொறி வழிகளிலே இந்த மனம் செல்கின்ற பொழுது அது உலகத்தை அடைவது என்பது மிகுந்த சுலபமான விஷயமாக இருக்கிறது. ஆக இந்த மனத்தை பொறி வழி போக செய்யாமல் மனம் மாற்றுக்கான ஒன்றிய நிலையிலே நாங்கள் உடவர வழிபட வேண்டும். மனம் மாற்றுக்கான ஒன்றி வழிபட்டால்தான் அந்த உண்மையான பலன் நமக்கு நிச்சயமாக வேண்டும். ஆக இந்த உடவரை உடைப்பதை சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு பூங்குழலான வழிகாட்டியாக அமைந்திருப்பது தெரிகிறது. நிச்சயமாக இந்த விரதங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அது நம்முடைய சமயத்திலே சக்திகளெல்லாம், கிருஷ்ணங்களெல்லாம், வைரவர்களெல்லாம், இப்படி கிருஷ்ணங்களெல்லாம் இப்படி பல விரதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த வரலட்சுமி விரதம் சக்திக்குரியது. ஒரு சந்தர்ப்பத்தில் பாருங்க, திருக்கைலாயத்திலே சிவபெருமான் உரியவரும் அந்த சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிறார். அப்பொழுது பொதுவாக இந்த புத்தகங்கள் மீது பாசமுள்ளவள் அப்பாவா அம்மாவா? கூடுதலாக அம்மாதான். அதுக்கு அம்மா பாசம் இல்லைன்னு நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் ஒட்டு பார்க்கின்ற பொழுது தாய்தான் பிள்ளைகள் மீது அவள் கருவிலே சுமந்து வளர்ந்து இங்கு வரைக்கும் அந்த தாய் மிகுந்த கண்ணுள்ளவளாக இருக்கிறாள். எங்களோடு எட்டு பக்கத்தில் இருக்கின்றவள். ஆகவே இந்த பூர்வத்தில் உடைய குழந்தைகள் இருக்கிறார்களே, இந்த குழந்தைகள் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாகியங்களையும் புத்திர சம்பத்தையும் பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு ஒரு நிலத்தை எடுத்துக்கொண்டவர்கள். இந்த புறத்தில் உள்ள பிள்ளைகள் அம்மாவுடைய பிள்ளைகளாக நாங்கள் எல்லோரும் நல்ல மக்கள் தவறுகிறது. ஆகவே சிவபெருமான் இந்த வரலட்சுமி விரதத்தை உமாதேவியாருக்கு உபதேசித்தார். இந்த மாதத்தினாலே என்ன பலன், எப்படி நோக்க வேண்டும் என்ற அந்த விரதத்தினுடைய தன்மையை சிவபெருமான் உமாதேவியாருக்கு போதித்ததாக இந்த புராணத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆக இந்த விரதத்தை பூலோகத்திலே இது கையிலே நடந்த விஷயம். ஆனால் அந்த பூலோகத்திலே இந்த மக்களிட உணர வேண்டும் என்பதற்காக குண்டின